நன்றி. சொன்ன ஒருவருக்கு நன்றி. இப்பொழுது நமது சட்ட சங்கத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று இன்று பேச்சு போட்டிகள் துவங்க இருக்கிறது. நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக நம்முடைய சட்ட சங்கத்துடைய தலைவர், நம்முடைய அன்பு தலைவர் செல்வராஜ் அவர்களை துவக்கி வைக்குமாறு உங்களின் சார்பாக அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது சட்ட சங்கத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் ஆண்டு விழாவை முன்னிட்டு நமது உறுப்பினர்களுக்கு பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று பேச்சு போட்டி, இதுவரை கட்டுரை போட்டி, கேரம், செஸ், பாட்டு போட்டி போன்ற நிகழ்வுகள் நடந்து முடிந்தன. இப்பொழுது இன்று பேச்சு போட்டி, அடுத்து கிரிக்கெட், அப்புறம் ஷட்டில் இதெல்லாம் இருக்கு. இந்த நிகழ்வில் நமது பேச்சு போட்டி நடுவராக வந்துள்ள திரு பால்ராஜ், திரு ரவி, பால்தாஸ், இவங்களாம் ரெண்டே ஜட்ஜஸ் இங்கிருந்து தான் எல்லாருமே கார் காப்பி கொண்ட கடைசியாக இருந்தது அவர். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ரெடி ஆகிட்டாரு. இப்போ இன்னும் அருள்மொழி வராங்க. 3 பேர் தான் நம்ம அருள்மொழி விட்டாங்க. அவங்களே வரவேற்று மகிழ்ச்சி. இந்த 3 தான் நம்ம பேச்சு போட்டியில் யார் சிறப்பாக பேசுவார் என்பதை முடிவு செய்வார்கள். இவர்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை நமது தலைவர், துணைத் தலைவர் குமரராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசுவார். மீண்டும் மாலை வணக்கம். இயல், இசை, நாடகம், இந்த 3 தான் தமிழர்களுடைய அடிப்படை. நேற்றைக்கு முன்தினம் இசை வைத்து ராமன் குழுவினர் வழங்கிய இசை கச்சேரியோடு நமது சட்டசங்க உறுப்பினர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் பாடல் பாடி நிறைய பாடல்களை பாடினார்கள். குறிப்பாக பாரதிதாசனுடைய பாடலும் இங்கு பாடப்பட்டு அதற்கு பரிசும் கிடைத்தது என்ற மகிழ்ச்சியான செய்தி. சரி, இசை முடிந்த பிறகு இயலை பற்றி வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவுக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக வேண்டும். அதற்குத்தான் இயல் என்பதை பற்றி எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும். கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய், ஆனால் கற்றலிலும் கேட்டல் நன்று என்கின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப பேச்சுக்கலை என்பது தமிழகத்திலே, உலகத்திலே எல்லா காலங்களிலும் பேச்சு ஒரு மந்திர சாவி. பேச்சு என்பது எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறது. இருந்தாலும் கூட 1893 அமெரிக்காவில் நடந்த ரிலீஜியஸ் காங்கிரஸில் சுவாமி விவேகானந்தா அவர்கள் பேசிய The brothers and sisters என்று ஆரம்பித்த பொழுது கொடுக்கப்பட்ட 5 நிமிடத்தை மீறி நீங்கள் பேசலாம் என்று அவர்களுக்கு படித்தார்கள். சாதாரண திரைப்பட கலைஞராக இருந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக உயர்ந்த
ரொனால்டு ரீகன் அவர்கள் தன்னுடைய பேச்சின் மூலமாகத்தான் அமெரிக்காவையே தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருந்தார். 1964ஆம் ஆண்டு எங்களது நெல்சன் மண்டேலா ஐ பிரிப்பேர்ட் டு டை என்கின்ற 3 மணி நேரம் பேசிய பேச்சுத்தான் அவரை விடுதலை செய்ய வைத்தது. விடுதலைக்கு பின்பாக தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதியாகவும் அழகு பார்த்தது.